தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். திமுகவினுடைய மாநாடு திருச்சியில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. செய்திகள்லாம் 10 லட்சம் பேர் அங்கு குழுமி இருந்தார்கள் அப்படின்னாங்க. அவங்களுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருந்துச்சு அப்படின்னு. இந்த மாநாட்டில் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்சு மிக பிரதானமாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டு மக்கள் நம்மை நம்பி இருக்கிறார்கள். நான் இருக்கும் வரை பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் நோ இப்படின்னு தான் அவர் சொல்றாரு. அந்த அளவுக்கு ஒரு உறுதி தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு பார்வையும், அந்த மாநாடு எப்படி இருந்தது ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது அப்படிங்கிறதை நம்ம இன்று பேச இருக்கிறோம். நான் இருக்கும் வரை நோ, பாஜகவிற்கு ஸ்டாலின் சவால், மம்தாவை மிஞ்சிய ஒரு நம்பிக்கை. 2 கருத்துரையாளர்கள் நம்மோடு இணைகிறாங்க. மூத்த பத்திரிகையாளர் KKR ஆதித்யன், வழக்கறிஞர் கரு ஜெயக்கண்ணன், இருவரையும் வரவேற்றுக்கோம். வணக்கம். நான் திரு ஆதித்யன் சார்ட்டேருந்து துவங்குறேன். திமுகவுடைய ஒரு 12வது மாநில மாநாடு, ஒரு 11 மாநாடுகளை பார்த்துருப்பீங்க சார். இந்த 12வது மாநாடு எப்படி இருந்துச்சு? மாநாடு மாதிரி இருந்துச்சா முதல்ல? அதாவது மாநாடுங்கிறது எப்படின்னா, நானும் 1980லேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா மாநில மாநாடுன்னா ஒரு 3 நாள் நடக்கும், குறைஞ்சபட்சம் 2 நாளாவது நடக்கும். அந்த வெளியூர்லேருந்து கார்லையும் பஸ்லையும் வருவாங்க. திமுக கருணாநிதி தலைவரில் மேடையிலேருந்து 6 மணி நேரம் நின்று பார்த்தாரு, 7 மணி நேரம் நின்று பார்த்தாருன்னு போடுவாங்க. அது மாதிரி அதிமுக நடந்திருக்கு, அங்கேயும் நின்று பார்த்துருக்காங்க. அப்படி தான் வருவாங்க. எல்லா கட்சி அந்த கட்சியினுடைய எல்லா தலைவர்களும் பேசுவாங்க. கீழ்மட்ட தலைவர் எல்லா தலைவரும் பேசுவாங்க. ஒவ்வொரு தலைவர் பேசும்போது இடையிடையே தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. அங்கேயே குடும்பத்தோடு வந்து தங்கி பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு நடக்கும். ஆனால் இப்போ வர இப்போ இந்த டிஜிட்டல் யுகத்தில் எல்லாம் ஃபாஸ்ட்னா ஒரு நாள் வந்து கூடி கலைகிறதே மாநாடுன்னு ஆகிப்போச்சு. ஆனால் இப்போ மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது திமுகனுடைய மாநாடுகளோட நேர்த்தி சொல்லுவாங்களா, பந்தல் அமைக்கிறதுலேருந்து அந்த தொண்டர்களுக்கு குடிநீர் உணவு வழங்குறது எல்லாம் நல்லா க்ளீனாக நீட்டாக பண்ணுறாங்க. ஏன்னா முன்னால் வந்து எந்த மாநாட்டையும் அங்கந்த பகுதி தொண்டர்கள் அவனே வீட்டை வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பான். அவன் தான் பசப்போ காய்ச்சி கொடி ஒட்டு எல்லாம் படிப்பான். அப்படி கிடையாது. எல்லாத்துக்குமே கான்ட்ராக்ட் மாதிரி பேஸில் விட்டுறாங்க. தொண்டர்களை பொறுத்தவரை வரணும், தலைவர்கள் பேச்சை கேட்கணும், போகணும். இந்த ஒரு வேலை தான் வழியே, மற்ற எந்த வேலையும் பெரும்பாலும் தொண்டர்களுக்கு கிடையாது. அதனால் அவங்களுக்கு ஈஸியாக போகுது. இப்போ வந்து பணத்தை பற்றி பிரச்சனை இல்லை. ஸ்டாலின்ட்டு அவங்ககிட்ட தலைவர்களுடைய பேச்சை கூட கேட்க முடியாத அளவுக்கு ஒரு சூழல் இருந்துச்சு. அது ஏன் சார்? இப்பமா ஆமா ஆமா இவ்வளவு தூரம் பேசுறாங்க. இவ்வளவு மட்டும்தான் பேசுறாரு, வேற யாருமே மேடையில பேசலையே. எதனால அப்படி ஒரு புரோட்டோகால்? விஜய் எப்படி அவர் மட்டும் பேசுறாரோ அதே மாதிரிதான் திரு ஸ்டாலின் மட்டும் தான் பேசணும் அப்படின்னு உருவாக்கிட்டாங்களா? இந்த மாதிரி புரோட்டோகால் எல்லாம் உருவாக்குற யாரு? இவங்களுக்கு ஐடியா கொடுக்குற தேர்தல் வியூகவாதிகள் சொல்றாங்கல்ல, இவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. ஃபாரின்ல எப்படி ஸ்டைலில் வருதோ வந்து தலைவர் மட்டும் பேசுறது அதே மாதிரி கொண்டு வராங்க. இந்த ரேம்ப் வாக்கு எந்தக்கு பார்த்துருக்கீங்களா நீங்கள்? முன்னாலே ஜீப்பில் வருவார், இப்போ நடந்து வந்தார். போன 1/2 மீட்டர் கிட்டத்தட்ட தூரத்துக்கு நடந்து வந்திருக்காரு. அங்கே முன்னால் விஜய் வந்து ரேம்ப் வாக் வந்தார், துண்டெல்லாம் போட்டுட்டு. அதுக்கப்புறம் இப்போ திமுக மேடைகள் எல்லாம் அந்த மாநாட்டிலாம் துண்டு, முன்னால் எம்ஜிஆர் வந்து இந்த மாதிரி கட்ட போட்ட கருப்பு சின்ன துண்டு போட்டிருப்பாரு. இப்போ திமுக இந்த கூட்டங்கள்லாம் துண்டு போடுறாங்க பெரிய அளவில். எல்லாருக்கும் அந்த பையில பிரியாணி அந்த பாட்டிலாம் வச்சு கொடுக்கும்போது துண்டே வச்சு கொடுத்துட்றாங்க. அந்த அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணி நடத்துறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்லிடுறாங்களா? இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்லிடுவாங்களா சார்? துண்டை எடுத்து மேலே போடணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருவாங்களா? அது தெரியல. ஏன்னா அதெல்லாம் செக்யூரிட்டி ப்ராப்ளம்லாம் இருக்குது. அது எப்படின்னு தெரியல எனக்கு. ஏன்னா ஈவன் இன்னைக்கு நம்ம ஈஷாவில் கூட ஒரு ரேம்ப் வாக் மாதிரி தான் அந்த மேடைகள்லாம் அமைச்சிருக்காங்க. இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு அந்த இவங்களுடைய மேடை அமைப்பாளர்களுடைய ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணவங்களுடைய ஒரு ஐடியா மாதிரி தெரியுது. ஆனால் அது வந்து சரி, ஓகே சார். இதெல்லாம் ஒரு திராவிட அரசியலுக்கு ஒத்து வருமா? தமிழ்நாட்டுக்கு ஒத்து வருமா? இல்லை, திராவிட இயக்க அரசியல் வந்து இப்போ மாறி போச்சு. கடந்த 10-20 வருஷமா அவங்களுடைய அணுகுமுறை எல்லாமே இப்போ கார்பரேட் ஸ்டைலே வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக்கிட்டாலும் தெரியும். இப்போ ஒரு கட்சியை வந்து அவங்க கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கிட்ட தான் கலைஞர் வந்து அந்த கட்சி நடக்கிற கேட்பார். இல்லாட்டா போலீஸ் ரிப்போர்ட் போகும். இல்லாட்டா 3வது நபர் நடுநிலைய பத்திரிகையாளர் கேட்டு சேர்ந்துக்கிடுவார். இப்போ அப்படி கிடையாது. இப்போ ஒவ்வொரு கட்சியுமே அவங்க ஒரு டீம், ஐடி டீம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. தனிப்பட்ட ஒரு டீம் வச்சுட்டு அவங்களோட ரிப்போர்ட் கேட்குறாங்க. இப்போ அந்த டீமுக்கு பயந்தே
கட்சிக்காரங்களாம் பயந்து வேலை செய்கிறாங்க. தலைமைக்கு பயப்படுறாங்க இல்லையோ, பெண் டீம்லேருந்து எங்களுக்கு ஏதாவது சொல்லி ரிப்போர்ட்டு நெகட்டிவாக போயிருமோ அப்படின்லாம் பயப்படுறாங்க. அதனால ஒழுங்கா வேலை நடக்குது. அது ஒரு காரணம். ஏன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா, தொடர்ந்து வெற்றி வந்துட்டு இருக்கும்போது, அப்ப இந்த நடைமுறையை நம்ம ஏன் தொடர்ந்து பின்பற்றக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதனால வெற்றி கிடைக்கிறதுனால. கிடைக்காட்டா வேற வழிக்கு போயிருப்பாங்க. மத்தபடி இது வந்து ஃபாரின்ல உள்ள ஸ்டைல அப்படியே இங்க கொண்டு வந்து அந்த மாரி பண்றாங்க. அதனால தான் அவங்களுக்கு இந்த மாரி பெரிய மாநாடுகள எளிமையா நடத்த முடியுது. ஆனாலும் அந்த மாநாட்டுல ஸ்டாலின் அவர் முதலமைச்சர் மட்டும் தான் ஏன்னா 10,00,000 பேர் வந்து உடனே போணும். அப்போ 3 மணி நேரம்லாம் யாரும் வச்சிட்டு இருக்க முடியாது. அது நம்ம இப்போ வந்து கூட்டங்கள பார்த்துருக்கோம். கரூர் சம்பவ நெரிசலுக்கு பிறகு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் வந்தாச்சு. தொண்டர்கள் பத்திரமா பத்திரமா போ வேண்டியிருக்கு. அதன் விளைவாகவும் இந்த மாரிலாம் மாற்றம் வந்திருக்கலாம். அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் சார். இப்போ அந்த நிகழ்ச்சியில முதலமைச்சர் பேசினாரு அப்படிங்கிறது ஒண்ணு. அந்த நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட 10,00,000 பேர் அதுக்கான பிரம்மாண்டம் அதெல்லாம் நீங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இதுவரை அதாவது நம்ம பார்த்துக்கணும் ஒவ்வொரு மாநாடு பெரிய பொருட்செலவுல. சின்ன சின்ன இந்த மாநாடு வந்து இதுவரைக்கும் இப்போ அந்த போன தடவையோட இந்த தடவை பெரிய அளவில் ஏன்னா 10,00,000 பேர் கூட்டிருக்காங்க. அது நீங்கள் பாருங்க அந்த பருந்து பார்வையில் படம் எடுத்து போடுறாங்களா நடுவில் ஒரு நடந்து வர்ற மாதிரி ரவுண்டாக பெனாரி வியூவில் அதெல்லாம் இப்போ மிகப்பெரிய ஏன்னா மிகவும் திட்டமிட்டு நடத்துகிறாங்க. அந்த தொண்டைகளை உட்கார வைக்க எல்லாமே திட்டமிட்டு நடத்துறாங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டு இந்தியாவில் கூட இந்த மாதிரி ஒரு ஒழுங்கா நேர்த்தியோட ஒரு மாநாடு நடந்தான்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இது வந்து திமுக நடந்திருக்கு. இது வந்து எதிர்க்கட்சிகளை வந்து மிரள வைக்குது. அது நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு மாநாடா நடத்திட்டு வர்றார் பெண்கள், இளைஞர்கள். அப்போ கடைசி அந்த மாநாடு நடத்தும்போது ஏன்னா தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்க. அப்போ இந்த ஆடம்பரம்லாம் பெருசா பண்ண முடியாது. 12ஆம் தேதிக்கு மேல பண்ண முடியாது. இப்போ கடைசியா பிரைம் மினிஸ்டர் வந்த பிறகு அதுக்குள்ள தேர்தல் அறிவிச்சான்னா, அதுக்கு பிறகு எதுவுமே பண்ண முடியாது. அதனால அவங்க பிளான் பண்ணி ஒவ்வொரு இடமா பண்ணி கரெக்டா வந்து திருச்சியில வச்சு இந்த பெரிய அளவில் நடத்தி முடிச்சிருக்காங்க. அது பெரிய எஃபெக்ட் தான் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஸ்டாலினுடைய பேச்சு வந்து முன்னாளோட வேற அடுக்குப்படி பேச்செல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த காலம் மலையேறி இப்போல்லாம் இப்போ ஆங்கில சொற்கள்லாம் கலந்து இந்த பஞ்ச் வேர்டு அதெல்லாம் இந்த மாதிரிலாம் பேசுறாரு ஸ்டாலினுடைய அவருடைய உரை தயாரிப்பில் அந்த மாதிரி குழு வந்து பண்ணி கொடு. உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் மாடல் மாதிரி தெரியுதா சார்? ஆமா, அதை ரேம்ப் வைக்கிறது அந்த கூட்டம் எல்லாமே விஜய் பாடல் இருக்கு. ஆனா நீங்க விஜய், ஸ்டாலின் ஏற்கனவே உள்ள மாநாடுகள் எல்லாம் நடக்கும்போது எல்லாமே ஒரே மாடலில் தான் பண்றாங்க. ஒரு 10 கட்டம் போடுறாங்க. அந்த ஒவ்வொரு கட்டத்திலையும் 500 பேர் 1000 பேர் அடைக்கிறாங்க. நடுவில் வெளி போடுறாங்க. இதே தான் எல்லா மாநாடும் எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த டிசைன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு. அது விஜயே வந்து ரேம்ப் வாக்க அவர் ஏற்கனவே கூடுதலாக நடிகர் வேற. ஆனால் ரேம்ப் வாக்கில் ரொம்ப தொண்டர்கள் ரொம்ப ஆவேசமாக இருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. இப்போ அதுக்கு பிறகு இவங்களும் அதே மாடலுக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரி ரேம்ப் வாக்கு அவர் முன்னாடி காரில் வந்துட்டு இருந்தாரு ஸ்டாலின். இப்போ இந்த மாநாட்டில் வந்து நடந்து வந்திருக்காரு. இதில் தான் இதுக்கு முன்னாடி 2 3 காரில் வந்தார். அந்த மாதிரி அதே ஒரே மாதிரி தான் வந்துட்டு இருக்கு மாநாடு அமைப்புகள்லாம். ஜெயக்கண்ணன் சார், நீங்கள் நிறைய மாநாடு பார்த்துருக்கீங்க. அதில் தேர்தல் நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கெல்லாம் சிறப்பு அழைப்பாளர்களாக அந்த மேடையில் உட்காருவாங்க. திமுக கூட்டணி உருவான பிறகு இன்னும் கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் இது போன்று ஒரு கூட்டம் நடத்தலை, இந்த மாநாடுகள்லையும் பங்கேற்கலை. எதனால் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு கூட அழைப்பு கொடுக்கல? இல்லை, இந்த தேர்தலில் அண்ணன் சொல்கிறது போல் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பல மாநாடுகளை விட இந்த மாநாடு சிறப்பாகவும் அதே நேரத்தில் வேறுபட்டும் இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, கூட்டணி கட்சிகள் இதுவரை ஒரு முழுமையான வடிவம் பெறவில்லை. கூட்டணி கட்சிகளை உங்களை அழைப்பது என்னை அழைப்பது இப்படிங்கிற பிரச்சனை இல்லாமல் இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் முழுமையான மாநாடாக இருக்க வேண்டும். இன்னும் ஃபார்ம் ஆகலைன்னு சொல்கிறீங்களா? அதாவது என்னென்னா, கூட்டணி கட்சி தலைவர்களை அழைப்பதற்கும் அவர்களுக்குரிய முக்கியத்துவத்தை கொடுப்பதை விட திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது ஒரு முழுமையான ஒரு பெரிய மாநாட்டை நடத்த வேண்டிய சூழல் இல்லை. அந்த சக்ஸஸை காட்டிட்டாங்க சார். இப்போ விசிக மாநாடு நடத்துறாங்க, அப்போ திமுகல இருந்து கூப்பிடுறாங்க. சொல்றேன், முடிச்சிடறேன். ஆனா இங்க ஏன் கூப்பிட மறுக்கிறாங்க? அதுக்கு அதை சொல்றேன். அதாவது திருச்சி என்றாலும் திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலும் திருப்புமுனை என்று சொல்லுவார்கள். 1956ஆம் ஆண்டு முதலில் திராவிட முன்னேற்ற கழகம் பொது தேர்தல்களில் பங்கேற்பதா வேண்டாமா என்ற தீர்மானத்தை நிறைவேற்றிய மாநாடு திருச்சியில் தான் நடந்தது. அதுதான் முதல் மாநில மாநாடு. ஏறத்தாழ 70 ஆண்டுகளுக்கு பிறகு அதை போன்ற ஒரு மாநாடு. அன்றைக்கு 1956 அன்பில் அழைக்கிறார் என்ற பெயரில் அறிஞர் அண்ணாவின் மடல் வெளியிடப்பட்டு அன்றைக்கு அந்த தீர்மானம், அதாவது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்பது, அதை முற்கொண்டு தான் 1957 முதல் பொது தேர்தலில் பங்கேற்றார்கள். 15 உறுப்பினர்களை பெற்றார்கள் என்பது வரலாறு. இன்றைக்கு ஏறத்தாழ 70 ஆண்டுகளுக்கு பிறகு பல முறை ஆட்சி கட்டிலில் இருக்கின்ற பொழுதும் தற்பொழுது ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற பொழுதும் இந்த மாநாடு முக்கியத்துவம் பெறுகிறது.
இந்த மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் அவர்கள் மிக முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி என்பது நான் இருக்கும் வரைங்கிறத நீங்கள் வந்து வெறுமனே திரு ஸ்டாலின் அவர்களை மட்டும் வைத்துக் கொள்ளக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் வரை, திராவிட இயக்க கருத்துக்கள் இருக்கும் வரை, திராவிட கருத்தியலின்படி நடக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்கும் வரை பாரதிய ஜனதா அங்கு கால் ஊன்ற முடியாது என்ற செய்தியை அங்கு சொல்லியிருக்கிறார். ஆமா, அந்த கூட்டத்துல 45 நிமிடங்கள் அதை பதிவு செஞ்சாங்க. இல்ல, என்னுடைய கேள்வி என்னன்னா, ஏன் கூட்டணி கூட்டணி கட்சி தலைவர்களுக்கான அடுத்தடுத்த பொதுக்கூட்டங்கள் உண்டு, மாநாடு பெரிய அந்த வருத்தங்கள் நீங்கள் சொல்வது கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட இருக்கு. எதுக்காக செய்யல? செய்தி என்னன்னா, அண்ணன் சொன்ன மாதிரி 3 நாட்கள் 2 நாட்கள் கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். என்னுடைய மாணவ பருவத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன். 2 நாட்கள் கலை நிகழ்ச்சிகள் நடக்கும். கடைசி இறுதி நாள் வந்து தலைவர்களுடைய பொதுக்கூட்டம் மாதிரி பெரிய மீட்டிங்காக நடக்கும். அது கலைஞரே பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பேசக்கூடிய சூழல்லாம் இருந்தது. இந்த தேர்தலை பொறுத்த இந்த குறிப்பாக இந்த மாநாட்டை பொறுத்தவரை ஒரு நாள் மாநாடாக அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். அப்போ ஒரு நாள்னா கூட அவங்களுக்கு ஒரு அந்த ஒரு நாள் மாநாடு என்று அழைக்கின்ற போது அவர்களுடைய தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, குறிப்பாக இது பாத்தீங்கன்னா இன்னொரு செய்தி, திமுகவால ஒரு 3 நாள் மாநாடு நடத்த முடியும். ஆனால் அண்ணன் சொன்னது போல டிஜிட்டல் உலகில் இன்றைக்கு 3 நாள் மாநாட்டை வந்து மக்களை வந்து அவர்களுடைய நேரத்தை செலவு செய்வது தேவை. தொண்டர்களும் அப்படி செய்ய மாட்டாங்களா? அதாவது என்ன விஷயம்னா, அந்த அளவுக்கு இல்ல, தொண்டர்களை 3 நாட்கள் வந்து அந்த இடத்துல சொல்றாரு சார். தொண்டர்கள் அப்படிதான், திமுகவே அப்படிதான். திராவிட முன்னேற்ற காலத்துல இந்த மாநாட்டுல நீங்க ஒரு குறிப்பிட்ட செய்தியை பார்க்கணும். 1 மணி நேரம் தான் மாநாடு நடக்குது. இந்த மாநாடு வந்து பாத்தீங்கன்னா ஜெயகணன் சார், திமுகங்கிறது பேசி பேசி வளர்த்த இயக்கம், கருத்தியலை கொண்டு போன இயக்கம். மொத்தமே 1 மணி நேரம் தான் மாநாடு நடந்திருக்கு. அப்படிங்கிறது இது எப்படி நீங்க பிரம்மாண்டம்னு சொல்றீங்க? பிரம்மாண்டம்னா என்னன்னா, இது நிர்வாகிகள் அனைவரும் சந்திக்கக்கூடிய ஒரு மாநாடாக தான் முதல்ல வடிவமைக்கப்பட்டிருக்கு. தேர்தல் நேரம் என்பதால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒட்டுமொத்த நிர்வாகிகள் அனைவரையும் ஒன்று சேர ஒரு கூட்டத்தில் பங்கேற்பது போன்ற ஒரு வடிவமைப்போடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மகளிர் மாநாடு நடந்திருக்கிறது, இளைஞர் மாநாடு நடந்திருக்கிறது. இந்த மாநாடு என்பது தேர்தலுக்கு முன்பாக நடத்தப்பட வேண்டிய மிக முக்கியமான மாநாடாக இருக்கிறது. அப்போ நம்ம இப்படி இதை எடுத்துக்கலாமா? இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக மாநாட்டு வரலாறுல கூட்டணி கட்சிகளை அழைக்காத, ஒரு துணை பொதுச் செயலாளர் கூட பேசாத ஒரு மாநாடு. அதாவது பேசுவது அப்படின்னு நீங்க சொல்றீங்க, பேசி பேசி வளர்ந்த இயக்கம் தான் இன்றைக்கு. இல்ல, ஒரு மணி நேரத்தை ஒரு 3 மணி நேரமா வைக்கலாம். ஆனாலும் கூட இன்றைக்கு என்னன்னா, ஒரு மற்ற கட்சிகளை பார்க்கின்ற பொழுது, கூட்டணியை பார்க்கும் பொழுது, தேசிய அளவில் இருக்கின்ற கட்சிகளை பார்க்கின்ற போது, இன்றைக்கு திராவிட முன்னேற்றங்களும் கூட தன்னுடைய அணுகுமுறையை மாற்ற வேண்டிய சூழலில் இருக்கிறது. யார்? விஜய் கட்சியை பார்த்தா? விஜய்லாம் இல்ல, எல்லா கட்சிக்குமே. நான் என்ன சொல்றேன், இப்போ இன்னொரு செய்தி, அதிமுக சமீபத்தில் சொல்லும் போது விஜய் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, விஜயை பார்த்து இந்த ரேம்ப் வாக்லாம் வச்சாங்களான்னு கேட்கிறேன். இதே வந்து திரு மு.க. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக கூட ரேம்ப் வாக் வைத்து அதில் நடந்து வந்தார். நான் ரேம்ப் வாக் மேடையில பேசினது, விஜய் கட்சியில கூட இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க. அதிமுக மாநாடு நடந்துச்சு, எல்லாருமே பேசுனாங்க. பாஜக எல்லாருமே பேசுறாங்க. திமுகல மட்டும் நான் மட்டும்தான் அப்படின்னு ஒற்றை. இன்றைக்குமே அப்படி ஒரு சூழல் இருந்தது. அதனுடைய எதிர்பாலிப்பா தானே அந்த மாநாடு இருந்துச்சு. அதாவது இப்படி நீங்க நினைச்சுக்கலாம். அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில், தேசிய அளவில் ஒரு முக்கியத்துவம் பெற்ற ஒரு சூழலில் திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய பேச்சு இன்றைக்கு தேசிய அளவில் ஊடகங்களின் பத்திரிகைகளின் கவனத்தை கவர்ந்திருக்கிறது என்றால் அவருடைய தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கிற பேச்சு. வேறு யாரையும் அதில் வந்து பேசாத ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அடுத்தடுத்த பொதுக்கூட்டங்கள் இருக்குது, தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் இருக்கிறது. 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசுவதற்கு, செய்வதற்கு, அவர்கள் செயல்படுவதற்கு அத்தனை வந்து செயல்கள் இருக்கின்றன. நேற்று பொறுத்தவரை திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு என்பது தேசிய அளவில் கவனம் பெற்றதற்கான காரணம் அவருடைய முழுமையான பேச்சு. குறிப்பாக அவர் மட்டுமே பேசியதாக நான் கருதுகிறேன். ஆனால் மற்றவங்களாம் அதிருப்தியில் இருக்காங்கல்ல சார் கட்சியில். எந்த நடவடிக்கைகள் எடுத்தாலும், எந்த பொதுக்கூட்டம் நடந்தாலும், எந்த மாநாடு நடந்தாலும் தவறான பாதையில பயணிக்குதா? ஒரு மாநாடு கட்டமைக்கிறது நல்லா தெரிஞ்சுங்க. காலத்திற்கு ஏற்றவாறு தனது கொள்கைகளையும் இன்னும் குறிப்பாக அதில் ஒற்றை தலைமைகளையும் எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டே வந்திருக்கிறது. மக்களுக்காக, அவர்கள் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இருப்பிற்காக இந்த மாற்றங்களை தேவை என்று கருதுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இது காலத்தின் செயல், காலத்தின் அந்த அடிப்படையில் தான், தீர்ப்பின் அடிப்படையில் செய்யப்பட்டது. அப்போ நீங்க சொல்றதை பார்க்கும்போது மற்றவர்கள்லாம் பேசினா ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சுங்கிறது பிரதானப்படுத்தப்பட்டிருக்காது, முக்கியத்துவம் அடைந்திருக்காது அப்படின்னு மற்றவங்களை பேசக்கூடாதுன்னு அவர்கள் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க சொல்றீங்க இந்தியா முழுவதும் ஸ்டாலின் பேச்சுன்னா மற்றவங்க பேசாததுனால. மற்றவங்க நாங்க சொல்றேன், மற்ற 2ஆம் பேசல சார். ஆமா, டிஆர் பாலு பேசல சார்.
ஏன் பேசுறேங்கிற ஒரு ரீசனை சொல்லணும்ல இந்த மாநாட்டுல. அது ஏன் நான் மட்டும் பேசினேன்னு ரீசன் சொல்லணும்ல. இல்ல அதாவது அவர்களை பேசுறதுக்கு அதாவது என்ன சரி ஏற்கனவே பேசுவதற்கு வாய்ப்பு இல்லாமலோ இல்ல அவர்களுக்கு வந்து மறுக்கப்பட்டதோ அப்படியெல்லாம் இங்க கிடையாது. சரி. அதாவது நேற்றைய பொறுத்தவரை இந்த மாநாட்டிலே நிர்வாகிகள் சந்திப்பு வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது. வருகின்ற 2026 தேர்தலை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கு நிர்வாகிகளை அது சந்தித்து முதலமைச்சர் அவர்களுக்கு உற்சாகப்படுத்துவதற்கான ஒரு கூட்டமாக அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற இந்த மாநாடு என்பது ஒரு ஒரு இயக்கம் 75 ஆண்டுகளை கடந்து வெற்றிகரமாக மக்களிடம் சென்று சேர்ந்திருக்கிற சொல்லில் இந்த மாநாடு மிக முக்கியத்துவமான வெற்றி பெற்றிருக்கிறது என்றுதான் நான் கருத்து. சரி. ஆதித்யன் சார், கேள்விகள் நிறைய வச்சிருந்தேன். அதில் தேர்தல் நேரத்தில் ரொம்ப அலங்காரமாக நடக்கிறது இந்த மாநாடு மட்டும்தான். திமுகவுடைய மாநாடு. ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் பேசுவாங்க, மற்ற காங்கிரஸ் கட்சி பேசுவாங்க, இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் கட்சி தலைமைக்கே அழைப்பு கொடுப்பாங்க. பட் இப்படியெல்லாம் ஒரு மாநாடுகளை அலங்காரமாக பார்த்த மாநாடு ஒன்லி ஒரு வீடியோக்காக, ஒரு வீடியோ கேதரிங்காக 1 மணி நேரம் நடத்திட்டு போனது அப்படிங்கிறது, இப்படியெல்லாம் செய்தால் நாளைக்கு எப்படி ஒற்றை தலைமையா ஸ்டாலின் மட்டும் குரல் கொடுத்தால் போதும் அப்படின்னா பாஜகவையோ இல்லைன்னா அவங்களுக்கு எதிரணியில் இருக்கிறவங்களையோ வேற யாரும் பேசாம எப்படி சக்சஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க? இல்லை, இப்போ அவங்க திமுக மாநாடு அவங்க இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிலேயே பிராண்ட் ஸ்டாலின் அவ்வளோதான். அப்போ அவரை மட்டும் முன்னிலைப்படுத்தாங்க. அந்த வகையில் தான் அவரை மட்டும் பேசுகிறார். அவர் தான் எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ஏன்னா சிஎம் கேண்டிடேட் நம்ம அஃபிஷியலாக நம்ம ஜனநாயகத்தில் சிஎம் கேண்டிடேட் கிடையாது டேரெக்டாக. ஆனாலும் சிஎம் கேண்டிடேட்ங்கிறத மரபு மாதிரி வந்தாச்சு. அதனால் அவரையே ப்ரொஜெக்ட் பண்ணி பண்ணி காமிக்காங்க. அது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் அவர் சொன்ன மாதிரி அவங்க திமுக கூட்டம் இன்னும் தொகுதி பங்கீடு முடியவே இல்லை. தொகுதி பங்கீடு முடிஞ்சு எல்லாம் கையெழுத்திட்டு அறிக்கை வெளியிட்ட பிறகு தான் மேடையில் எல்லாம் ஒன்று போல் தோன்றுவாங்க. அதுக்காக தான் வெயிட்டிங் நினைக்கிறேன். இல்லாட்டா இதில் வந்திருக்கலாம். ஏன்னா நாளைக்கு இப்போ இது வந்து நிர்வாகிகள் கூட்டம் தான். பொதுமக்களுக்கு சாதாரண திமுக உறுப்பினர் வர்ற மாதிரி இல்லை. பொதுமக்கள் மற்ற சாதாரண நிர்வாகிகள் கூட்டம் தான். அதனால் இவர்கள் வச்சு முடிச்சுட்டாங்க. இனிமேல் எலெக்ஷன் இவங்க தொகுதி பங்கீடு உடன்பாடு ஏற்பட்டு அறிக்கை வைத்த பிறகு எல்லா கட்சி தலைவரும் வச்சு கூட்டம் கட்டாயம் நடத்தவும் தான் எதிர்பார்க்குறோம். அதுக்காக வெயிட்டிங் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னால் பல இடங்களில் மகளிர் அணி, இளைஞர் அணி. இப்போ அதான் கேட்குறேன் சார், நீங்கள் எப்போவுமே தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாநாடு நடக்கும், அதுக்கு முன்னாடியே கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடந்துடும், ஷீட் ஷேரிங்லாம் முடிஞ்சிடும், எல்லாரும் இணைந்து ஒன்று நடத்துவாங்க. இப்போ வரமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சு ஷீட் ஷேரிங் முடிஞ்சிருச்சு. அப்போ மற்றவர்களெல்லாம் இன்னும் முடியலை அப்படின்னு சொல்கிறீங்களா? கூட்டணியில் இருந்தாலும் ஆமாம், இப்போ காங்கிரஸ் மட்டும்தான் நம்ம என்னமோ 90 நாள் இழுத்தானா அது சீக்கிரம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஆக்சுவல் பார்த்தா சின்ன கட்சிகளுக்கெல்லாம் இன்னும் கொடுக்கல. இப்போ இன்னைக்கு தான் மதிமுக 5 சீட்டு கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுவும் அந்தந்த கட்சி தலைவர்கள் வெளி சொல்கிறது. மற்ற அஃபிஷியலாக திமுக எதுவுமே அறிவிக்கலை. பெரும்பாலும் பெரிய கட்சி தான் அறிவிக்கலை. அதனால் ஏன்னா இந்த கட்சி 22 கட்சி வந்தாச்சு கூட்டணியில். அதனால் தொகுதி பங்கீடு கஷ்டமாக தான் இருக்கும். அது முடிகிறது தான் நாளாகுது. ஏன்னா இன்னும் அதிமுக நம்ம அறிவிக்கலை. அவங்களும் அதே கதை தான். அவங்களும் கூட்டணி வச்சுருக்காங்களோ அவங்களும் அறிவிக்கலை. அதனால் இவங்களும் டிலே பண்ணி இன்னும் பேசிட்டாங்க. ஏன்னா இங்கே நெருக்குதல் அதிகம். ஏன்னா வெற்றி கூட்டணி ஏற்கனவே பெருசாக பிரமாண்டமாக பண்ணிட்டு கிடக்காங்க. அவர் சீட்டு காட்டு முட்டி மோதுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கிராமம் எல்லா இடத்துலையும் திமுகலேயே 234 தொகுதிக்கும் எல்லாரும் ஏகப்பட்ட பேர் போட்டிருப்பான். மற்ற எந்த தொகுதியை விட்டு கொடுக்குறது எதுனா அதே பெரிய பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அது முடித்த பிறகு தான் அநேகமாக எல்லா கட்சி கூட்டணி தலைவருடைய கலந்துரை கூட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் இது கிட்டத்தட்ட இதோட ஸ்டாப் ஆகிட்டு இனிமே தேர்தல் தேதி அறிவிச்சாங்கன்னா அதுக்கு பிறகு தான் வர வாய்ப்பு இருக்கு. எதனால் டிலே பண்ணுறாங்க சார்? இப்போது பேசுகிறதுனால வெற்றி பெற்று விட முடியாது. இந்த கூட்டணிகள்லாம் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் வெற்றி பெற்று விட முடியும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு பெர்செப்ஷனை உருவாக்கிட்டோம் அப்படின்னு திமுக சொல்லக்கூடியது இந்த மாநாட்டில் அடிபட்டு போச்சுல. இன்னும் அப்படி ஒரு கூட்டணிக்கான பெர்செப்ஷன் உருவாகலை அப்படின்னு. ஆமாம், அது உண்மைதான். ஏன்னா இந்த பிரம்மாண்டத்தை பார்த்து நம்ம அப்படியே அவங்க ஒரு இதாக கொண்டு பிரம்மாண்டமாக நிப்பாட்டிட்டாங்க. தேரை எழுத்து வெளியே நிப்பாட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் மூவ் என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம அந்த அடுத்த கட்டம் அதுக்கு இதை முடித்த 2 நாள்லேயே தொகுதியும் கூட வச்சு உடன்பாடு வந்துட்டுன்னா அடுத்த கட்டத்தை போகும். பட் அது நிற்காதனால ஒரு இதாக டிராபேக் மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்குது. ஏன்னா இது இந்த மாதிரி மீட்டிங்கு அதனுடைய அந்த ஆங்கிளை பெரிய பெரிய டிவியில் வீடியோவிலலாம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி பெரிய அளவில் எடுக்கிறாங்க. பெரிய அளவில் இந்த சினிமா ஷூட்டிங் மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி அதில் வர்ற படங்கள் அந்த காட்சிகள்லாம் பார்த்தா இப்போ வர்ற கூட்டங்கள்லாம் அந்த மாதிரி பண்ணி பிரம்மாண்டமாக மக்கள் காமிச்சிட்டு அடுத்த கட்டம் டக்குன்னு போயிருக்கணும். அது ஏன் டிலே ஆகுது தொகுதி பங்கீடு? ஏன்னா அது கட்டாயம்
டிலே ஆகத்தான் செய்யும். இங்க தான் ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு பேச்சு, நாங்கள் இணைந்து பாஜகவை வீழ்த்துவோம் அப்படி இல்லாமல் எங்கள் கட்சி மட்டும் வீழ்த்தும் அப்படின்னு மற்றவர்களை எல்லாம் ஓரங்கட்டக்கூடிய ஒரு பேச்சை ஸ்டாலின் கட்டமைச்சாரா? அவர் இப்போ அவர் சில விஷயங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், நோ, பிஜேபிக்கு நோ, காவி மையம், அந்த மாதிரி 2 3 பாயிண்ட் சொல்கிறார்ல, எல்லாமே திமுக தான் உரிமைக்காக போராடும், தமிழ்நாடு தலைக்குனியானு அவர் ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு பாயிண்டாக வர்ற மாதிரி பஞ்சு டைலாக் மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா திமுக தான் எல்லாமே பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. ஏன்னா அதுக்கு ஈக்குவல் நம்ம மற்ற கட்சிகளை பார்த்தாலும் காங்கிரஸ் எங்கே பண்ணுது? கடந்த 5 வருஷத்தில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணலை. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு சும்மா பேருக்கும் ஏதாவது டோக்கன் ஸ்ட்ரைக் மாதிரி அங்கேயா ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாங்க. பிஜேபியை திமுக எதிர்க்கிற அளவுக்கு காங்கிரஸ் எதிர்ப்பதில்லை. அதனால தான் அவர் நம்மளே எடுத்துக்கிட்டோம், நம்மளே ஃபுல் கிரெடிட் வாங்கிட்டோம்னு சொல்லி திமுக பேசியிருக்கார், ஸ்டாலின் பேசியிருக்கலாம். ஏன்னா அவங்களெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு பேசி பிறகு எங்களால் தான் ஜெயிச்சிச்சு திமுகன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது ஒரு கதை அடுத்த எலெக்ஷன் வரும். இப்போவே நம்ம பார்த்தோம், இந்த தொகுதி பங்கில் அந்த பிரச்சனைலாம் வந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் அதுவும் ஒரு காரணம், அவாய்ட் பண்ணுறது, கூட்டணி கட்சியெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு காரணம் இருக்கலாம். அந்த மாதிரி பேச வேண்டாம் அப்படின்ட்டு. அப்போது இப்போ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சொல்லிட்டு இருந்தார். இப்போ பாருங்கள், எலெக்ஷன் தேதி அறிவிச்சிட்டுனா தமிழ்நாடு யார் கண்ட்ரோலில்? தேசிய தேர்தல் ஆணையம் கண்ட்ரோலில் அப்படி போயிடும். அதை இப்போ அதனால் தேர்தல் வரைக்கும் இந்த மாதிரி அவங்க ஆவேசமாக மக்களை கவர் வரையும் பேசுவாங்க. அப்போ அந்த கூட்டணி இன்னும் முடிவாகாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? ஒருவேளை திமுக இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டங்களை காட்டி நானும் பாஜகவும் தான் நேரடி போட்டி அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷனை உருவாக்கிட்டு, நீங்க மற்ற கூட்டணி கட்சிகள் இருந்தா இருங்க, கொடுக்குற இடங்கள் வாங்கினா வாங்குங்க, இல்லைன்னா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கலான்னு பார்க்குறாரா? நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி வர்றதுக்கு முன்னாடி டக்குன்னு ஒரு நாள் தேமுதிக கூட்டணி சேர்த்தாங்க, கப்சிப்னாங்க. அதுக்கப்புறம் அடுத்து ஓபிஎஸ் வந்தார். இப்படி பண்ணும்போது ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் கூடுதல் சீட்டு கேட்குறவங்க கூட சரி புது கட்சியெலாம் நம்ம பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ நம்ம பிரம்மாண்டமான கூட்டங்களை காமிக்கும் போது அவங்கள வச்சு தான் நாம் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை கூட்டணி கட்சிகள் மனதில் ஆழமாக விதைச்சிடுறாங்க. அதுவும் ஒரு காரணம். ஏன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு 8 10 பேர் உதயசூரிய சின்னத்தை தானே போட்டி போடுறாங்க. அவங்க திமுகவில் சேர்ந்து கூட அவர் தன்னால் சொந்தமாக பண்ண முடியல அவங்க. அப்போ எல்லாருமே அந்த ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கிடுறாங்க. அதுக்கு இந்த மாதிரி மாநாட்டினுடைய பிரம்மாண்டங்கள்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த மாதிரி கருஜேகரன், எந்த கூட்டணி கட்சிகளுக்கும் மாநாடு நடத்துறதுக்கு நேரம் இருக்கு, இந்த மாதிரி மக்களை சந்திக்க. ஆனால் கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமாக இது பண்ணுறதுக்கு ஏன் ஒரு டைம் இல்லை? கூட்டணி கட்சிகளோட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. என்ன எதிர்பார்க்குறாங்க? அதாவது ஏற்கனவே இருந்த கட்சிகள் அவர்களுக்கு இருக்கின்ற தொகுதிகளை விட கூடுதல் தொகுதிகளுக்கு எதிர்பார்க்கிறார்கள். புதிய கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டியிருக்கிறது. காங்கிரஸ் போன்று நீண்ட காலமாக இருக்கிற கூட்டணி கட்சிகள் கூட அதிக எதிர்பார்ப்போடு. எந்த கட்சியெல்லாம் அதிகமாக கேட்குறாங்க? எல்லாருமே தான். அதாவது காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா, ஆனால் காங்கிரஸ் அதிகமாக கேட்கும்போது கொடுத்துட்டீங்க, மற்ற கட்சிகளாக சொல்லி முடிச்சிடறேன். அதாவது அடிப்படையில் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதிக தொகுதிகளில் போட்டியிட வேண்டிய சூழல் இருக்கிறது. அப்பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய தேர்தலை அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியும் மீண்டும். அப்படிங்கிற சூழலில் திராவிட முன்னேற்ற கழகம் குறைந்தது 150 தொகுதிகளிலாவது போட்டியிட வேண்டிய. நான் என்ன கேட்குறேன் சார், காங்கிரஸ்க்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க அதிக தொகுதி, ஏன் காங்கிரஸ்க்கு இணையாக விசிக ஒர்க் பண்ணலையா? எல்லாருக்குமே தான் கொடுப்பாங்க. ஏன் மற்றவங்களுக்கு? அதாவது காங்கிரஸ் தேசிய கட்சி என்ற அடிப்படையில் அவர்கள் ஏற்கனவே குழு அமைத்து விட்டோம் என்று சொல்லி கொண்டிருந்ததால் அவர்களை அழைத்து பேச வேண்டிய சூழல். இன்னொன்று, இந்த முறை காங்கிரஸ் நடந்து கொண்ட விதம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் மீண்டும் ஒரு வலியுறுத்தி ஒரு வற்புறுத்தி அவர்களிடமிருந்து அதிக எண்ணிக்கையிலான சீட்டுகளை பெற வேண்டும் என்ற சூழலை வாங்கிட்டாங்கல்ல. கம்யூனிஸ்ட் ஒரு தேசிய நான் சொல்லி முடிச்சிடறேன். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸை விட்டு விடாமல் 28 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுத்து அந்த தக்க வைத்து கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்து இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கும் உரிய தொகுதிகளை கொடுக்க வேண்டிய சூழல். காங்கிரஸும் தேசிய கட்சி, கம்யூனிஸ்டும் தேசிய கட்சி. காங்கிரஸுக்கு நீங்க அதிகமா இடம் ஒதுக்கிட்டீங்க, கம்யூனிஸ்ட் இருக்கு ஏற்கனவே கொடுத்த தொகுதிகள் அடிப்படையில் அந்த அளவுக்கு கொடுப்பாங்க. அதாவது அதுதான் ஏன் டிலே ஆகுது? அவங்களும் குழு போட்டுட்டாங்களே. ஒரு செய்தி முடிச்சலாம், டிலேலாம் இன்னும் அதாவது சொல்றேன், அவங்களும் குழு போட்டு எந்த கூட்டணியுமே இன்னும் முழுமை பெறவில்லை. நல்லா தெரிஞ்சுங்க. அதாவது தேர்தல் நெருக்கம் வந்ததுக்கு பிறகுதான் முழுமையடையும். ஏறத்தாழ திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் பல கட்சிகள் ஏற்கனவே தொடர்கின்ற கட்சிகள் தான். அதனால் அவர்கள் புதிதாக ஒன்று சேர்த்த கட்சிகள்னு நினைக்க வேணாம். ஆனாலும் கூட புதிய கட்சிகளும் கொண்டிருக்கின்றன. அனைவருமே திருப்திப்படும் வகையில் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு ஒரு முழு நிறைவான ஒரு கூட்டணி நம்பர் கொடுக்க வரைக்கும் அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. அதாவது என்ன ஒரு விஷயம்னா, அதை மீறி அந்த கட்சிகள் வேறு முடிவு எடுத்தால் அவர்களுடைய விருப்பம் தான்.
நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான தொகுதியில் இவ்வளவுதான் கொடுக்க முடியும் என்று ஒரு முடிவு செய்யப்பட்ட பின்பு எங்களுக்கு இது போதாது, இல்லை வேறு மாற்று ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற கட்சிகள் தொடர்வதும் தொடராத அவர்களுடைய விருப்பம். நான் என்ன அப்படின்னு சொல்றேன்? யாரு இல்ல, சொல்றா? நான் ஸ்டாலின். சொல்றேன் நான் சொல்றேன் இல்ல ஸ்டாலின் அப்படி அவர் அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் 4 பெரிய தேர்தல்களை வெற்றிகரமாக கூட்டணி கட்சிகளை விட்டுவிடாமல் அவர்களோடு இணைந்து பயணிக்கின்ற ஒரு அற்புதமான தலைவராக இருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி என்பது வெறுமனே தேர்தலுக்காகவோ இல்ல எல்லா அல்ல, கூட்டணி இல்ல, சொல்லி கட்சியோட முடிச்சேன். வெற்றி தானே. இல்ல, தேர்தலுக்காகவோ நான் என்ன கேக்குறேன், இல்ல தேர்தலுக்காகவோ வருகின்ற கூட்டணியை நியாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக தொடர்கின்ற கூட்டணியாக நான் கருதவில்லை. 2019 கேக்குற சீட்டு இல்ல, கொடுக்க 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தொடங்கி தற்பொழுது வரை 2026 தேர்தல் வரை ஏறத்தாழ 2 நாடாளுமன்ற தேர்தலையும் 2 சட்டமன்ற தேர்தலையும் இடையே பல உள்ளாட்சி தேர்தலையும் மிகச் சிறப்பாக கையாண்டவர் திரு மு.க. ஸ்டாலின் என்பதுதான் வரலாறு. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது வருகின்ற ஒவ்வொரு கட்சிகளுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய கம்யூனிஸ்டுகளாக இல்ல நான் இருக்கட்டும், என்ன கேக்குறேன், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், கரு மற்ற ஜெயகணன் அனைத்து சார், கட்சிகளுக்கும் கூட்டணி சரியான கட்சிகள் முறையில் எல்லாருடைய வாக்குல திமுக ஆட்சி வந்து விட்டது. ஆனால் இப்போ என்னால் மட்டும்தான் அப்படிங்கிறது கூட்டணி கட்சிகள்லாம் ஒரு பொருட்டே இல்லைங்கிறது தானே ஸ்டாலினுடைய பேச்சுல தெரியுது. அதை நீங்க இப்படி புரிஞ்சு எப்பயாவது ஒரு புள்ளியில நாங்கள் இணைந்து அவர்களை வெல்வோம்னு ஒரு இடத்துல ஸ்டாலின் குறிப்பிட்டாரா? இல்ல, இணைந்து வெல்வோம்னா நான் என்ன சொல்றேன், நீங்க இப்ப கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க. அப்ப கூட்டணி கட்சிகள் அவமரியாதை இல்ல, செய்யறாங்க. அதெல்லாம் மற்றவர்கள் வேணுமென்றே திராவிட சரி, நீங்க முன்னேற்ற சொல்லுங்க, கழகத்துக்கு எங்க பழி இணைந்து இருக்கோம், எங்க கூட விசிகா இணைந்து போராடினாங்க, கம்யூனிஸ்ட் இணைந்து எங்க போராடினாங்க. பிரிஞ்சு இருந்திருக்காங்க. அதாவது ஆளுங்கட்சி போராடும் கிரெடிட்டே கொடுக்கல சார். நான் என்ன சொல்றேன், ஆளுங்கட்சி 5 ஆண்டுகள்ல ஆளுங்கட்சி இறுதியான ஒரு ஒரு மாநாட்டுல செய்தி. கிரெடிட் கொடுக்கணும்ல. ஆளுங்கட்சி என்பது இங்க திராவிட முன்னேற்ற கழகம் மாநில ஆளுங்கட்சியாக இருக்கும்போது மத்திய அரசை எதிர்த்து பல போராட்டங்கள் நடத்தும்போது கூட்டணி கட்சிகளோடு இணைந்து போராட வேண்டும். அது நடக்குது. அடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தே கூட சில நேரங்களில் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள்லாம் போராடுகிறார்கள். அவர்கள் எதிர்க்கட்சி என்ற அந்த கோரிக்கையை நிலைநாட்டி அவர்கள் போராடுகிறார்கள். அவர்கள் அதற்கு எதிர்க்கட்சிகளுக்கான தர்மத்தை நிறைவேற்றுகிறார்கள். நான் சொல்லுகின்ற செய்தி, திராவிட முன்னேற்ற கழகம் எந்த இடத்திலும் இல்ல, நான் கூட்டணி கட்சிகளை விட்டு ஸ்டேட்டுக்குள்ள இல்ல சார், பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. நான் தான் எதிர்க்கிறோம் திமுக. அப்போ கூட்டணி கட்சிகள் இதுல செயல்படவே இல்லையா? அவங்களுக்கு கிரெடிட் கிடையாதா? ஒரு இடத்துல கூட அந்த மாநாட்டுல திரு ஸ்டாலின் பேசலையே. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் குறித்து தான் பேச முடியும். கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்லுகின்ற தலைவராக இருந்தாலும் கூட அங்கு வந்திருந்த தொண்டர்களை, அவர்களுக்கு உண்மைகளை இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் நம்பிக்கையை, எழுச்சியை ஊட்ட வேண்டியது ஒரு தலைவருடைய கடமையாக இருக்கிறது. அங்கு போய் கூட்டணி கட்சிகளை பற்றிலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டணி கட்சிகளால் அப்படி ஒரு புதிய வடிவத்தை கொண்டு வந்துட்டாங்க. வேண்டாங்கிறேன். நான் என்ன சொல்றேன், காலத்திற்கு ஏற்பட்ட மாறுதல்னு நான் சொல்றேன். கழிக்க வேண்டியதை கழிச்சிடணும். நான் தான் சொல்றேன், வேண்டாங்கிறத கூட்டணி என்பது நிலைப்பாடு. கூட்டணி கட்சிகளை எப்பொழுதுமே அது சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் நேரடியாகவே சொல்றேன், பாரதிய ஜனதா அரசை நேரடியாக எதிர்க்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அந்த கூட்டணி கட்சிகள் எப்பொழுதும் போல அவர்கள் இணைந்து செயல்படுகிறார்கள். அதை தனித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி. ஆதித்யன் சார், உங்களுடைய நிறைவான கருத்து சொல்லுங்க. உங்களுடைய நிறைவான கருத்து சார். திமுக மாநாடை பொறுத்தவரையில் அவங்க ஒவ்வொரு எலெக்ஷன் இந்த மாதிரி கிடைச்சா பெரிய மாநாடு நடத்தி அவங்களோட ஸ்ட்ரென்த்தை காமிப்பாங்க. அந்த வகையில் இந்த மாநாடு நான் கடந்த முறைகளை விட இந்த தடவை கொஞ்சம் பிரம்மாண்டமாக நடத்தி காமிச்சிருக்காங்க. அதிக கூட்டம், ஆனால் கட்டுப்பாடான கூட்டமாக வந்திருக்கு. ஏன்னா நீங்கள் பல மாநாடு பார்த்துட்டு இருக்கோம், கட்டுப்பாடான கூட்டம் ஒரு அசமுகாமிதம் இல்லாமல் அந்த மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்காங்க. இது மூலம் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சி இருந்தாலும் நம்பர் 1 கட்சி எங்கள் கட்சி தான். எங்களுக்கு கூட்டணி சேர்ந்தால் தான் ஜெயிக்க முடியும், மற்றவங்களும் நாங்கள் தான் அதை பண்ணுவோம். அது மாதிரி மத்திய அரசுக்கு எதிரான எந்த எதுனாலும் எங்களால் தான் எதிர்க்க முடியும், அதிமுக முடியாது. அதை நிரூபிக்கிறதுக்காக, அதை சொல்கிறதுக்காக தான் இந்த மாநாட்டினுடைய முழு பேச்சையும் கூட ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்தியிருக்காருன்னு நினைக்கிறோம். இந்த மாநாடு முடிச்சது ஒரு கூட்டணி கட்சிகளுக்குள்ள இன்னும் ஏதாவது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துமா சார்? சரி, இது வரைக்கும் பண்ணாங்க, நம்மளை இதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் அழைக்கிறோம், திமுக பிரதிநிதிகள் அழைக்கிறோம், ஆனா அவங்க நம்மளை புறக்கணிக்கிறாங்களே அப்படின்னு ஒரு தோணாதா? திருமாவளவனுக்கு தோணாதா? கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தோணாதா? இப்போ அதான் சொல்லலாம், கூட்டம் நடத்தும் முறைகள் மாறி போச்சு. நான் சொன்ன மாதிரி கார்பரேட் ஸ்டைலில் வந்தாச்சு. இதில் அவங்க யாரையும் அவங்க யாரை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அவங்க மட்டும் தான் வராங்க. தேர்தல் கூட்டம் இது அறிவித்த பிறகு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் வேணால் அந்த எல்லா கட்சி தலைவர்களும் வரலாம். கட்டாயம் நடத்துவாங்க அந்த கூட்டத்தை. இவ்வளோ பெருசாக நடத்துவாங்கன்னு தெரியல, ஒரு கூட்டத்தை எப்படியும் நடத்துவாங்க. சரி சார், தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் கார்ப்பரேட் தான் மாநாடு நடத்துகிறாங்க. அது விசிகாவுடைய திருப்புமுனை மாநாடாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும். ஆனால் இதை போன்ற ஒரு மாநாடு யாரும் இல்லாமல் மேடையில் நடத்தியிருக்காங்களா? இது கார்ப்பரேட்டுடைய முடிவா, ஸ்டாலின் அவர்களுடைய முடிவா? இல்லை, அவருக்கு ஆலோசனை கூறும் அந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் அவங்களுடைய முடிவு தான். அவங்க சொல்கிறதான் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அமைப்பு அவங்க யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் இப்படி சொல்கிறாங்க, என்னென்ன பாயிண்ட் பேசணும்லேருந்து
இப்போ என்ன கரண்ட் பாயிண்ட் என்ன இருக்குது, யாரை எதிர்க்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிமுக தான் முக்கிய எதிர்க்கட்சி. ஆனால் ஸ்டாலின் வந்து எதிர்க்கிறது ஃபுல்லாக மத்திய அரசினுடைய பிஜேபி தான். பிஜேபி தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது? அந்த அளவுக்கு கிடையாது. அவர் எதிர்க்கிற அளவுக்கு பிஜேபி தமிழ்நாட்டில் பெரிய கட்சி கிடையாது. ஆனால் அவர் அதை மட்டும் தான் மையமாக வச்சு காமிக்கிறார். ஏன்னா அதிமுக முகமூடி போட்டு பிஜேபி வந்துட்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இருந்தால் கூட அவர் பிஜேபி தான் அட்டாக் பண்ணுற காரணம் வந்து பிஜேபி அகில இந்திய அளவில் வர எதிர்க்க அவர் அகில இந்திய அளவில் இன்னொரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்துது. அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மத்திய அரசுக்கு எதிராக ஒரு கட்சிகள் வந்து பேச்சு அந்த மாதிரி பண்ணால் மக்கள் ஆதரவு கிடைக்கிற ஒரு வந்து கட்டமைப்பு தொடர்ந்து இருந்து வருகிறது. அதை உடைக்கிறதுக்கு தேசிய கட்சிகள் யாரும் முயற்சி செய்யவில்லை. முயற்சி பண்ணாலும் பலிக்கலை. அதான் அந்த ஒரு விளைவு தான் தொடர்ந்து அந்த மாதிரி ஒரு இதை நேரட்டிவை செட் பண்ணி பேசுகிறாங்க. நன்றி நன்றி சார். சுருக்கமாக உங்களுடைய கருத்து. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடந்த 5 ஆண்டு ஆட்சியை மீண்டும் தக்க வைத்துக் கொள்வதற்கும் மீண்டும் வெற்றிகரமான இந்த 2026 தேர்தலை சந்திப்பதற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக அமைந்திருப்பது திருச்சியின் திருப்புமுனை மாநாடு. அந்த அடிப்படையில் மீண்டும் ஒரு முறை தன்னுடைய பதிவை அழுத்தமாக ஊன்றியிருக்கிறது திமுக என்பதுதான் உண்மை. நன்றி. நான் இருக்கும் வரை பாஜகவிற்கு ஸ்டாலின் சவால் என்ற விவாதத்தில் நம்மோடு 2 கருத்துரையாளர்கள் பங்கெடுத்தாங்க. இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நேயர்களை மற்றும் ஒரு விவாத நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.